ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் லாஸ்ட்டில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் தப்பாக சொல்லிட்டேன். அண்ட் எனக்கு அந்த வீடியோவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால தான் நான் டெலீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். தங்கமயில் டிஜிகோல்டில் நிறைய பேர் நான் சொன்னதால் சேவிங் ஸ்கீமில் டிஜிகோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பில்லில் கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி முடித்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான அமௌண்ட் பே பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் டபுள் த டைம் ஜிஎஸ்டி போடுறாங்களா அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறீங்க. அவங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது எந்த ப்ரமோஷனும் கிடையாது. இப்போ நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் இல்லையா டிஜிகோல்டில், அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எடுத்து அந்த பில் வச்சு தான் நான் உங்களுக்கு இப்போ எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நான் நோட்டில் சொல்கிறேன். இப்போது நீங்கள் டிஜிகோல்டில் ஒன்ஸ் ஸ்கீம் ஜாயின் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அண்ட் ஆவரேஜ் ரேட் பற்றி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஆவரேஜ் ரேட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு பே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 8,200 பண்ணுறோம், 8,500 ஒரு டைம் பண்ணுறோம், 9,000க்கு பண்ணுறோன்னா இது மூணுத்தையும் டிவைட் பண்ணி போடுவாங்க ஆவரேஜ் ரேட்னா. அதையும் நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி பார்க்குறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம், நீங்கள் ஏன் வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் 2 ஷாப்புக்கான டிஜிகோல்டு கம்பேர் பண்ணும்போது அந்த பெனிஃபிட்டை செக் பண்ணாமல் இதில் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது தப்பு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்றைக்கான கோல்டு ரேட், சில்வர் ரேட், இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிற ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு வரும். இதில் இங்கே 3 பட்டன் இருக்குது, 3 லைன் மாதிரி இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு டிஜிகோல்டு, அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுதான் நான் சேவ் பண்ண வெயிட்டு, நான் பே பண்ணியிருந்த அமௌண்ட்டு, எனக்கு பெனிஃபிட்டாக எவ்வளோ கிராம்ஸ் கிடச்சிது எல்லாமே இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குது. இது பற்றி நான் நோட்டில் எழுதி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஆவரேஜ் ரேட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோட்டல் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது கூட ஆவரேஜ் ரேட்டை நீங்கள் போட்டு டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிராம்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணியிருக்கிறத வெயிட் கூட டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் ரேட் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ₹7,000 இருக்கும்போது ஒரு 1000 பே பண்ணியிருக்கீங்க, ₹7,500 இருக்கும்போது பண்ணியிருக்கீங்க, ஒரு டைம் ₹8,000 இருக்கும்போது பண்ணியிருக்கீங்கன்னா மூணுத்தையும் டிவைட் பண்ணி மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான். இதுக்கு ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 7,500 இருக்கும். இப்படி தான் கால்குலேட் பண்ணும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணது டிவைடட் பை உங்கள் வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேட் வரும். இல்லாட்டி அந்த வெயிட்டு அந்த ரேட்டு கூட அந்த வெயிட்டை ஆவரேஜ் ரேட்டை போட்டிங்கன்னா அந்த வெயிட் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆவரேஜ் ரேட் அதிகமாக காமிக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற ரேட் தான் உங்களுக்கு காமிக்கும். இன்னும் நீங்கள் பே பண்ண தான் பார்த்தீங்கன்னா அதை ஆவரேஜ் ரேட் ஒரு 4 பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 4த்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வரும் ஆவரேஜ் ரேட். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில் இருக்குது, எதுக்கு மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஆவரேஜ் ரேட் பற்றி என்கிட்ட டவுட் கேட்டவங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 10 பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட 10த்தையும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் வரும். இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த டோட்டல் அமௌண்ட் கூட வெயிட் ஆர் ஆவரேஜ் ரேட்டை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொன்று கிடைக்கும். இப்போ நம்ம சேவ் பண்ணியிருக்கிற வெயிட் நான் பண்ணியிருந்தது 3.883 கிராம்ஸ். பெனிஃபிட் எனக்கு 107 கிராம் கிடச்சிது. 107 கிராம் அப்படியே இதோட ஆட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு இருக்கிற கோல்டோட ரேட்டுக்கு நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ₹7,110 இருந்துச்சு கோல்டோட ரேட்டு. ₹7,110 அதை அப்படியே அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு ₹760 வந்துச்சு. மொத்தம் நான் சேவ் பண்ணியிருந்த கிராம் பார்த்தீங்கன்னா 3.883 இல்லைங்களா. அப்போ மொத்தமாக நான் வாங்கின காயினோட வெயிட்டு 4.030. அப்போ அது கூட நான் இப்போ சேர்த்து இருக்கிற வெயிட்டை லெஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த 4.030 கூட நான் சேவ் பண்ணியிருக்கிற வெயிட்டை லெஸ் பண்ணால் நான் எக்ஸ்ட்ரா 147 மில்லிகிராம்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மில்லிகிராமுக்கு அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட் படி பார்த்திங்கன்னா ₹1,045. இப்போ இந்த ₹1,045 நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்.
அண்ட் வந்து நம்ம 4 கிராம்ஸ் காயின் வாங்கியிருக்கிறதால 4 கிராம்ஸ்க்கு 2% வேஸ்டேஜ் போட்டால் 0.08 கிராம்ஸ் வருது. அதுக்கு அன்னைக்கு ரேட் போடும்போது வேஸ்டேஜ் வந்து ₹568 வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் எப்போவுமே அதான் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, டிஜிகோல்டில் சேவ் பண்ணும்போது வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம தானே பே பண்ணணும், அதில் என்ன லாபம்னு நீங்கள் கேட்பீங்க நிறையா பேர். அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து அந்த பெனிஃபிட்டாக நமக்கு ஆட் ஆகிருக்கு இல்லையா, அதில் வந்து மோர் ஆர் லெஸ் கம்மியாயிடும், நம்ம பே பண்ணுற மாதிரி வராது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கின கோல்டுக்கு ₹1045 அண்ட் வந்து வேஸ்டேஜ் வந்து ₹568 நான் இப்போ பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராம்ஸ்க்கு மட்டும்தான் அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அது போடுவாங்க. மற்றபடி நமக்கு வந்து ஆவரேஜ் ரேட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் போடுவாங்க நம்ம சேவ் பண்ண கிராமுக்கு. இப்போ இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேஸ்டேஜ் நான் சேவ் பண்ணியிருந்த கிராமு. 1 கிராம் 4 கிராம் காயின் ஒரு காயின் தான் நான் வாங்கினேன். 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் 2 தடவை வந்து ஹால்மார்க் சார்ஜ் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 கிராம் வாங்கினீங்கன்னா 1 கிராம் 2 கிராம் காயின் ஒன்று 1 கிராம் காயின் ஒன்று வாங்கினீங்கன்னா அப்போ 2 காயின் ஆகிடும். 2 காயினுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஹால்மார்க் சார்ஜஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரே காயினாக தான் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து ₹45 எனக்கு வந்தது. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா ₹26,133 இல்லைங்களா. ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே லெஸ் பண்ணியிருந்தாங்கல்ல இந்த அமௌண்ட்டு, அதை வந்து இங்கே அவங்க லெஸ் பண்ணுறாங்க. லெஸ் பண்ணால் இந்த அமௌண்ட் வந்து வருதா, இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் இப்போ 3% வந்து ஜிஎஸ்டி கொடுக்கணும். 3% ஜிஎஸ்டி கொடுக்கணுன்னா ₹761 வந்து ஜிஎஸ்டி வருது. இப்போ டோட்டல் பில் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹26,130 வருது. இந்த 26,130 இந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிவிடுவாங்க, நம்ம பே பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை. ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஏன் லெஸ் பண்ணுற அமௌண்ட்டை கால்குலேஷனில் போட்டாங்கன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து தானே நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும், அந்த ஜிஎஸ்டி கால்குலேஷனுக்காக போட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அதை வந்து பே பண்ணணும். நான் திரும்ப எகெயின் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற கிராம்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிராம்ஸ் வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட், எவ்வளோ கிராம்ஸ் காயின் வாங்குறீங்களோ அதுக்கான வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து அதோட ஹால்மார்க் சார்ஜஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து 3% ஜிஎஸ்டி, இதுதான் அவங்க வந்து போடுறாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எனக்கு கரெக்டாக தான் பில் போட்டிருக்காங்களா, இந்த பில் ஸ்ப்ளிட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒருத்தவங்களுக்கும் என்னால் தனித்தனியாக வந்து போட்டு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அப்படி உங்களுக்கு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் கேரில் கேளுங்க, இல்லை என்கிட்ட கூட கேளுங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ண வீடியோவே போட்டிருந்தேன். அப்போ பில்லோட ஸ்ப்ளிட்டப்ஸ் பற்றி நான் போடலை. எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, அதனால் நான் அதை பற்றி போடலை. இது இப்போ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரிலேட்டடாக நான் இனிமேல் வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். உங்களோட சஜஷன் கொடுங்க. அண்ட் ப்ரிடிக்ஷன் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் போடுறீங்க, இது நல்ல விஷயந்தான். பட் ரேட் வந்து மாற்றி மாற்றி போடும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஆர்ஹெச் அப்படின்றவங்க வந்து எந்த விதமான பெனிஃபிட்டோ அவங்களுக்கு எந்த மானிட்டரி பெனிஃபிட்டுமே கிடையாது இது போடுறதால. அவங்க வந்து போடணும், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக போடுறாங்க. அவங்க இப்போ நீங்கள் வந்து நடுவில் போடுறவங்க இன்றைக்கி போடுவீங்க, நாளைக்கு போட மாட்டீங்க, கொஞ்சம் பிஸி ஆகிடுவீங்க. அவங்க ரொம்ப நாளாக ஒரு வருஷ கணக்காகவே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இருக்குது. இன்றைக்கி மார்னிங் கூட எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, இப்போ எப்படி இருக்குது ட்ரெண்டு அப்படின்னு கேட்டாங்க. நான் காலையில் இருந்த அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வந்து ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஹையில் தான் இருந்துச்சு, அதை மீன் பண்ணி தான் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சேன். நேற்றே வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாச்சு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது. அதுபடி பார்த்திங்கன்னா இன்னுமே ரேட் கம்மியாக இருக்கணும். திரும்ப மார்னிங் வந்து எகெயின் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்ததால தான் கம்மியான அமௌண்ட் வந்து ஆயிருக்கு. அதுக்கு வந்து நான் இந்த சிம்பிள் வந்து போட்டுட்டேன். அதுக்கு முன்னாலேயே வேறு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இருந்தது. இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ரேட் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காதுன்றதை மீன் பண்ணி போட்டால் அதை கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். நிறைய பேர் வந்து போடுறீங்க, அது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று போடும்போது நிறைய கன்ஃபியூஷன் வருது. மார்னிங் டைமில் நீங்கள் கேட்கும் போதும் சரி, நைட்டும் சரி, எல்லாருமே வந்து குழந்தைங்களை கிளப்புற அவசரம், ஸ்கூல் ஆஃபீஸ் போகிற டென்ஷன் இருக்கும்போது ஒரு கமெண்ட்டுக்கும் நான் போய் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கவும் முடியாது. அதை வந்து அவங்க மட்டும் போடட்டும் அப்படிங்கிறத சொல்லும்போது சிலர் வந்து அதை ஹார்ஷாக எடுத்துக்கிறீங்க.
அவங்க வந்து எல்லாரோட நல்லதுக்காகவும் தான். இப்போ அவங்க போட்டாங்கன்னா கிளியராக இருக்கும் அப்படின்னு போடும். இன்க்ரீஸா டிக்ரீஸாங்கிறத மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. எவ்வளோ கம்மியாகும், எந்த ரேஞ்சில் கம்மியாகும் அப்படின்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அப்படி கேட்டு நம்ம ஒன்று சொல்லும் பொழுது அது தப்பாகும்போது ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மளே இப்போ வந்து போடுறோம் அப்படின்னா திரும்ப மார்னிங் வந்து மாறுது நிறையாவே. நேத்திலாம் ரொம்ப சேஞ்ச் இருந்துச்சு மார்னிங்கில் பார்க்கும்போது. ஏன்னா நேத்தி வந்து மண்டே மார்னிங் தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, போடுறதையே அப்புறம் எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு கேட்குற வரைக்கும் ஓகே. நான் எகெயின் அண்ட் எகெயின் சொல்லிட்டேன் 9:30க்கு வெயிட் பண்ணி பாருங்கள். அதுதான் கன்ஃபார்ம், அதுதான் கன்ஃபார்ம்னு. திரும்ப திரும்ப கேட்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கே தெரியல. இது ஒரு இஷ்யூவாக மாறிடக்கூடாது. ஏன்னா எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து போடுறீங்க ஓகே. இதுக்காக தான் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். இந்த வீடியோட கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.